Dear 11th standard business max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 9.2, sum number 2, the heights of a group of fathers and sons are given. இது father ஓட height, இது son ஓட height. father ஓட height x னு வெச்சுக்கலாம், son ஓட height y னு வெச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணுங்க. x ஃபுல்லாக எழுதிருங்க ஃபாதரோட ஹைட்டை, அதே மாதிரி சன்னோடைய ஹைட்டை ஃபுல்லாக ஒய்யாக எழுதிருங்க. இதை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க. இதை ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சிக்மா எக்ஸ். இதை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க. இதை ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1686ன்னு ஆன்சர் வரும். அதே மாதிரி ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க. இதுக்கு பேர் சிக்மா ஒய், அதாவது சன்னோட ஏஜ் ஃபுல்லாக நான் எழுதியிருக்கிறேன். ஃபுல்லாக இதோட டோட்டல் போட்டிங்கன்னா 1690 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். அப்போது 1690ன்னு ஆன்சர் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மீன் கண்டுபிடிச்சி பாருங்கள். மீன் என்றால் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி பாருங்கள், ஒய் பார் கண்டுபிடிச்சி பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபாதரோட ஏஜுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அப்போ சிக்மா எக்ஸ் என்றால் 1686 பை எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூஸ் இருக்குது. 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ணால் 168.6ன்னு வருது. அப்போ 168.6ன்னு வர்றதுனால இது வந்து ஒரு ஃபுல் நம்பர் டிஜிட்டு, அதாவது டெசிமல் இல்லாமல் இன்டீஜராக வரல, டெசிமலோட வருது. டெசிமலோட வந்ததுன்னா நம்ம ஆக்சுவல் மீன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, அசியூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒய் பார் கிட்ட வாங்க. ஒய் பார் என்றால் சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய் என்றால் நம்மளோட ஆன்சர் வந்து 1690. 1690 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 169. இது நல்லா இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் மீன் யூஸ் பண்ண முடியாது. 168.6 யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டெசிமல் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் we are going to use actual mean method கிடையாது, assumed mean method யூஸ் பண்ண போகிறோம். அசியூம்டு மீன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ கிட்ட இருக்கிற வேல்யூ 168.6ல் 168 எடுத்துக்கலாம், அல்லது 169 எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூவை க்ளோஸ் வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே கூட எடுத்துக்கலாம். அப்போது ஐ எம் கோயிங் டு யூஸ் டிஎக்ஸ் என்றால் டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ் ஆர் டீவியேஷன் இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் இருக்கிற சேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறேன். கேபிட்டல் எக்ஸு மைனஸ் 169 எடுத்தாலும் ஆன்சர் வரும். 160 எந்த நம்பரும் எடுத்துக்கலாம், ரொம்ப க்ளோஸாக எடுத்துங்க. இது பக்கத்துலேயே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சம் போகிறதுக்கு. நான் 168 அப்படியே எடுத்துக்கிறேன், 168. அதே மாதிரி டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இந்த 169. உங்களுக்கு இது ரவுண்டாக வந்ததுன்னா இதை வெறும் எக்ஸ் வெறும் ஒய்ன்னு போட்டுக்கணும். அசியூம்டு மீன் எடுக்கிற மாதிரி இருந்தால் டிஎக்ஸ் டிஒய்ன்னு போட்டுக்கணும். ஒரு சின்ன சேஞ்சுக்காக, ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சுக்காக டிஎக்ஸ் டிஒய்ன்னு போட்டுக்கணும். சரி, இங்கே நம்ம ஆக்சுவல் மீன் தானே எடுத்துருக்கிறோம், வெறும் ஒய் போடலாமா சார்? இங்கே டிஎக்ஸ் போட்டால் இங்கே டிஒய் தான் போடணும், அல்லது இங்கே டிஒய் போட்டால் இங்கே டிஎக்ஸ் தான் போட்டாகணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு பேட்டர்ன் அழகாக இருக்கும். இதை முடித்த பிறகு டிஎக்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆகணும், டிஒய்யை ஸ்கொயர் பண்ணி ஆகணும், அப்புறம் டிஎக்ஸையும் டிஒய்யும் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். சரி, இப்போ நான் சம்முக்கு வரேன். நான் என்னுடைய எக்ஸ் வந்து 158 மைனஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 168 மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கிறேன், 168. அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -10. அதே மாதிரி ஒய் கிட்ட வாங்க. 163 மைனஸ் 169 இஸ் ஈக்குவல் டு -6. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10 -10 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 100. 6 -6 இன்ட்டு -6 போட்டால் 36. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 6 60. இதே மாதிரி இந்த டேபிளை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி கேல்குலேஷன் போகிறதுன்றது சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த டேபிளை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இப்போ ஃபுல்லாக எல்லாமே சொன்னால் ரொம்ப டைமிங் ஆகும் வீடியோ, அதனால் டேரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணியிருக்க. ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. 166 மைனஸ் 168 மைனஸ் பண்ணால் -2, அதை ஸ்கொயர் பண்ணணும் 4. அதே மாதிரி 158லேருந்து 169 மைனஸ் பண்ணியிருக்கிறேன், -11, அதை ஸ்கொயர் பண்ணால் 121. -2வையும் -11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +22. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி போடணும். நெகட்டிவ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தான் வரும். அதனால் இதுலேயும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே ஆட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பேர் சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பேர் சிக்மா டிஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கிறேன், அதான் டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய். சரி, இது முடித்த உடனே நம்ம என்ன செஞ்சாகணும்னா நம்மளுடைய ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாகணும். ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாதான் உங்களால் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரேஷன் கண்டுபிடிக்க முடியும்.
ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டாக சொல்கிறாங்க, BXYன்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் BYXன்னு சொல்கிறாங்க. அப்போ BXY ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் BXY எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப ஈஸி ஃபார்முலா. எடுத்த உடனே n ஒரு ஞாபகம் வச்சுங்க, எடுத்த உடனே n ஒரு ஞாபகம் வச்சுங்க. n போட்டுட்டு இந்த கடைசியாக கண்டுபிடிச்சிங்க பாருங்கள், சிக்மா dx dy, இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மைனஸ் இதே ஆளை தனித்தனி சிக்மாவை போடணும், சிக்மா dx இன்ட்டு சிக்மா dy. இங்கே ஒரே சிக்மா, அங்கே டபுள் சிக்மா வரும். இங்கே yல முடிஞ்சிச்சுன்னா சிக்மா dy ஸ்கொயர், சிக்மா dy ஸ்கொயர்னா அது இருக்குது பாருங்கள், சிக்மா dy ஸ்கொயர் மைனஸ் dy ஹோல் ஸ்கொயர், இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம லைன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? n என்றால் 10, சிக்மா dx dy என்றால் 248 மைனஸ் சிக்மா dx இதற்கு பாருங்கள் 6 இன்ட்டு சிக்மா dy வந்து 0, n என்றால் 10, சிக்மா dy ஸ்கொயர் வந்து 446 மைனஸ் dy வராது, சிக்மான்ற வார்த்தையை விட்டோம் பாருங்கள், சிக்மா dy. இங்கே சிக்மா dy ஸ்கொயர், இங்கே ஹோல் ஸ்கொயர், சிக்மா போட்டுக்கணும், எல்லா இடத்துலையும் சிக்மா வரும். சிக்மா dyயோட ஆன்சர் 0, அப்போது 0 ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 10 எலமெண்ட்லேயே பண்ணால் 248, கூட ஒரு 0 சேர்த்துங்க, 6 × 0 0 ஆகிடும். அதேமாரி இதுவும் 0 ஆகிடும், பை 446 இதை கால்குலேட்டரை டிவைட் பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கு என்ன வரும்னா 0.5563 டிஜிட்ஸுக்கு போட்டு முடிச்சிங்க. BXY முடித்த பிறகு நீங்கள் BYX கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் நம்ம லைன்ஸ் போட முடியும். ரெக்ரெஷன் லைன் போகிறதுக்கு முன்னாடி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாகணும். இதே ஃபார்முலா தான், திருப்பி n, டினாமினேட்டர்லேயும் n, நியூமரேட்டர் மாறாது, சிக்மா dx dy தான், சிக்மா dx இன்ட்டு சிக்மா dy தான் வரும். இங்கே x வர்றதுனால n சிக்மா dx ஸ்கொயர் போட்டுடணும், மைனஸ் சிக்மா dx ஹோல் ஸ்கொயர் போடணும், ஹோல் ஸ்கொயர். இங்கே x முடினால டினாமினேட்டர் ஃபுல்லாக எக்ஸாக இருக்கும். அப்போ n என்றால் 10, அதே தான் மேலே இருக்கிறதே தான் அப்படியே அதை போகிறேன், 248 மைனஸ் 6 இன்ட்டு 0, நியூமரேட்டர் அப்படியே தான், டினாமினேட்டர் மாறும். சிக்மா dx ஸ்கொயர் 410, n ஒரு 10 இன்ட்டு 410, சிக்மா dx வந்து 6பா, அப்போ 6 ஸ்கொயர்னு வரும். இது 0 ஆகிடும், விட்டுருங்க, 2480 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4100 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, அப்போ 2480 ஹோல் டிவைடட் பை, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4064 வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.610 அப்படின்னு சொல்லிட்டு சம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெடினா அதுக்கு அடுத்தது நம்ம லைன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் வித் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸில் தானே ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் பார். இங்கே என்ன வரும்னா அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஒயில் முடியறதுனால இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஒய்னு வரும். நான் வச்சுங்க எக்ஸ் ஒய். இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இங்கே இருக்கும் பாருங்கள், 168.6 இஸ் ஈக்குவல் டு BXY. இதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, 0.556 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் இதோ இருக்குது பாருங்கள், 169. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 168.6 இஸ் ஈக்குவல் டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன் நான், இது கூட மல்டிப்ளை பண்ணேன்னா யூ வில் பி கெட்டிங் 0.556 ஒய், அப்படியே ஒய் வந்துடும். அதுக்கப்புறம் கால்குலேட்டர் எடுங்க, கால்குலேட்டர் இந்த வேல்யூவும் நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 93.964 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது முடித்த பிறகு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.556 ஒய் மைனஸ் 93.964 ப்ளஸ் இது தூக்கி இந்த பக்கம் அடிங்க, மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், 168.6. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.556 ஒய், இதுலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா 74.636.
அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இதுதான் ரிக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். அதே மாதிரி ரிக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே ஒய் இங்கே எக்ஸ் வரதுனால உங்களுக்கு கீழே என்ன வரும்னா ஒய்எக்ஸ் வரும். ஒய்எக்ஸ் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். அதில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? y மைனஸ் நம்மளுடைய y பார் வந்து 169. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y மைனஸ் 169 இஸ் ஈக்குவல் டு பி. ஒய்எக்ஸோட ஆன்சர் 0.610 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட ஆன்சர் 168.6. y மைனஸ் 169 இஸ் ஈக்குவல் டு இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.610x. அதுக்கப்புறம் நீங்கள் 610வையும் 168.6ஐயும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 102.846 சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்தது கேபிட்டல் Y இஸ் ஈக்குவல் டு 0.610x மைனஸ் 102.846. இது மல்டிப்ளை பண்ணி முடிச்சோடனே மைனஸ் இந்த பக்கம் அனுப்புங்க ப்ளஸ் 169. அப்போ கேபிட்டல் ஒய்யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.610x ப்ளஸ் இதையை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா மைனஸ் இருக்குன்னா சப்ராக்ட் பண்ண நீங்கள் 66.154. இதோட சம் வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் ஒய்யோட ஆன்சர், ரிக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட மெயின் பார்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான் பாக்கி இருக்குது. எஸ்டிமேட் த ஹைட் ஆஃப் த சன். ஹைட் ஆஃப் த சன்னா எக்ஸா ஒய்யா? ஒய். அப்போ இது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். தேர்ட் பார்ட் போட போகிறோம். எஸ்டிமேட் த ஹைட் ஆஃப் த சன். அப்போ ஹைட் ஆஃப் த சன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிங்க 0.610 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 66.154. இது கூட என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸுக்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்கணும். ஹைட் ஆஃப் த ஃபாதர் இஸ் 164. ஹைட் என்றால் கேபிட்டல் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபாதரோடைய ஹைட் 164 போட்டிங்கன்னா சன்னோடைய ஹைட்டு தோராயமாக என்ன வரும்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 100.04 ப்ளஸ் 66.154. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 166.194 சென்டிமீட்டர்ஸ். எல்லாமே உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால this will be the height of the sun when the height of the father is 164 சொல்லிட்டு இந்த சம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.